டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சௌமியா அன்புமணி தூண்டுதலில் வண்டியை ஃபாலோ பண்ணி என்னை வந்து தாக்குதல். இங்கே பேர் மூக்கெல்லாம் உடஞ்சி இது கண்ணில் இருந்தெல்லாம் ரத்தம் வருது. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமான் வர்மன் பேசுறேன். தைலாபுரத்துடைய புதிய நடிப்பு அரக்கனாக சுவாமிநாதன்ற ஒரு தற்கூரி புதுசா கிளம்பியிருக்கு. இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சு பல கோமாளி வித்தைகளை காட்டி வச்சிருக்காங்க. அன்புமணி தரப்புல இருந்து என்னை தாக்கிட்டாங்க, இதோ பாருங்க இங்க அடிச்சுட்டாங்க, இதோ பாருங்க இங்க அடிச்சுட்டாங்க, அங்க அடிச்சுட்டாங்க, நான் எம்பி ஆகிறது அவங்களுக்கு பிடிக்கல, அதனால என் மேல கொலைவெறி தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கோமாளி வித்தைய காட்டியிருக்காங்க. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இவர் தலைமை செயலகத்துக்கு போறாராம், போயிட்டு இவர் தாக்கல் செய்யறாரா, நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ராஜ்யசபா எம்பி, எங்க ஐயா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் தாக்கல் செய்யறாங்களாம். தாக்கல் செய்யும் போது நிராகரிச்சுட்டாங்களாம். இவர் கண்டிக்கவே இல்லையா. முதல்ல இந்த தற்கொலைக்கு தெரியல, குறிப்பிட்டு 9 எம்எல்ஏக்கள் முன்மொழிஞ்சாதான் அந்த மனுவே செல்லுபடி ஆகும். புரியுதுங்களா? ராஜ்யசபா எம்பிக்கான அந்த கேண்டிடேட்டுக்கான மனுவே செல்லுபடி ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 9 எம்எல்ஏக்கள் அதுல கையெழுத்து போடணும். அதுவே தெரியாம இந்த தற்கூரி ஏதோ பஞ்சாயத்து எலெக்ஷன் மாதிரி நினைச்சுக்கிட்டு, எம்எல்ஏ எலெக்ஷன் மாதிரி நினைச்சுக்கிட்டு இவன் மாட்டுன்னு போயிட்டு ராஜ்யசபா எம்பி ஆக போறோன்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு இவன் தன்னுடைய மனுவை கொடுத்தா அவங்க தூக்கி குப்பையில தான் போடுவாங்க. அந்த விஷயமே இந்த தற்கூரிக்கு தெரியல. இந்த தற்கூரிக்கு மட்டும் கிடையாது, தைலாபுரத்துல இருக்கிற எந்த தற்கூரிக்குமே தெரியல. ஒரு கேண்டிடேட்டை ராஜ்யசபா எம்பி அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரத்துல அறிவிக்கிறீங்கன்னா உங்க பின்னாடி எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இந்த மனுவை செல்லுபடி ஆகுன்னா எத்தனை பேர் உங்க பின்னாடி ஆளுங்கட்சியோ இல்ல எதிர்கட்சியோ எங்கேயோ 9 பேர் யார் யார் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் என்னுடைய நான் அறிவிச்சிருக்கிற கேண்டிடேட்டுக்கு கையெழுத்து போட போறாங்கன்னு எல்லா விஷயமும் சொல்லியிருக்கணும். தைலாபுரத்துல இருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்களாம், இந்த ஆள் போயிட்டு மனு தாக்கல் பண்றான்னா, பண்ணிட்டு வந்தோடனே பட்ட பகல்லே வெளிச்சத்திலே இவனை பிடிச்சி அடிச்சிட்டாங்களாம். அடிச்சு கொலைவெறி தாக்குதல் நடத்திட்டாங்களாம். அவங்க எல்லாம் யார் அப்படின்னு கேட்டா அன்புமணி அவருடைய தரப்பான். நீ கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்கா? சரி உன்னை அடிச்சுட்டாங்கன்னு சொல்ற, அடிச்சதுக்கான ஏதாவது வீடியோஸ் ஏதாவது விஷயம் உன் கூட எவனுமே வரலையா? யாருமே உன் கூட வரையில, உன்னை அடிக்கும் போது எவனுமே அங்க பார்க்கவே கிடையாதா? ஒருத்தன் கூட வீடியோ எடுக்கலையா? ஒரு சின்ன கிளிப்பு கூட எடுக்கலையா? என்னது இது ஜோக்கா? என்னடா ஜோக்காடா நான் கேட்கறேன். நான் கூச்சமே இல்லாம இப்படியாப்பட்ட ஒரு நடிப்பை நடிக்க வேண்டிய அவசியம் என்ன? சொல்லு பார்க்கலாம். நீங்க எல்லாம் வன்னியர் சாதியில பிறந்து எதுக்கடா இப்படி இந்த வன்னியர் சமூகத்தை கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க? எதுக்கடா இப்படியாப்பட்ட அவமானங்களை இந்த சமூகத்துக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? அசிங்கமா இல்ல? அரசியல்ல எதை பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். இப்படி கேவலமா போயிட்டு இப்படி கேவலப்பட்டு நின்னுக்கிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அன்புமணி தான். அன்புமணி தரப்பு தான் அடிச்சுட்டாங்க. நீனா அவ்வளவு பெரிய மயிரா உன்னை அடிக்கிற அளவுக்கு? சொல்லு பார்க்கலாம். தைலாபுரத்துல இருந்து உன்னை கூப்பிட்டு நிக்க விட்டாங்க. நீயும் போயிட்டு என்ன ஏதுன்னே தெரியாம மனு தாக்கல் பண்றேன் அப்படின்னு நீயும் கிளம்பி போயிட்ட. அதுல அட்லீஸ்ட் 9 எம்எல்ஏக்கள் கையெழுத்து போடணும். அப்படி கையெழுத்து போட்டாதான் மனுவே செல்லுபடி ஆகுன்ற பேசிக் நாலேஜ் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. போக வேண்டியது நேரா. சரி 9 எம்எல்ஏக்களோட அருள ஜிக்க முடியும் ஒன்னு முன்மொழிஞ்சிருக்கலாம்ல, அதுவும் கிடையாது உனக்கு. அப்புறம் எந்த தைரியத்துல மனுவை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க? அவங்க எந்த தைரியத்துல அதை ஏத்துப்பாங்க? முதல்ல தைலாபுரத்தை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாமக கிடையாதுன்னு கோட்ஸ்ல இருந்து எல்லா இடத்துலயும் சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்க எப்படி உட்காந்துக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இதே கதையை சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லு பார்க்கலாம். இப்படி பச்சையா ஒருத்தர் மேல பழிய போறதுக்கு உடம்பு கூசணும். உடம்பு கூசணும். புரியுதா இல்லையா? இவர் போய் காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறாரா? என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணான்னு தெரியல. என்ன அடிச்சிட்டாங்க, கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? பட்ட பகல்ல இவர் தாக்கிட்டாங்களா? நீனா அவ்வளவு பெரிய இதுவா, பெரிய இவனா நீ உன்னை அடிக்கிறதுக்கு? என்னடா என்னதான்டா பண்றீங்க நீங்கெல்லாம்? சொல்லு பார்க்கலாம். ஏன்னா ஏன் அவன் பேசுறவன் வன்னியர்கள் தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்க எல்லாம் வயசுல பெரியவங்க அப்படின்னு நம்ம மரியாதை கொடுக்க கூடாதுங்க. படு சில்லறத்தனமான வேலையை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. புரியுதுங்களா? இவனுங்களுக்கு எல்லாம் நாம மரியாதை கொடுத்து பேசக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா இவனுங்கெல்லாம் அந்த மரியாதையா இல்லாத ஆட்கள். இவனுங்கெல்லாம் இந்த சமூகத்தை எப்படி சீரழிக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி சீரழிக்கணும், அன்புமணி ராமதாஸ் அவர்களை எப்படி அசிங்கப்படுத்தணும், எப்படி கேவலப்படுத்தணும், சௌமியா அவர்களை எப்படி கேவலப்படுத்தணும், வன்னியர் சமூகத்தோட அடுத்த தலைமுறையோடைய எந்த சிந்தனையும் இல்லாம, அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாம, அந்த பிள்ளைகளுக்கான அரசியல் பாதுகாப்பு
பாமக தான்ற வந்து பண்ண எந்த சிந்தனையும் இல்லாம தைலாபுரத்துல உட்காந்துக்கிட்டு இவனுங்க எல்லாம் பண்ற இந்த சில்லறத்தனமான விஷயங்கள் எல்லாம் நாம இவனுங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணுமா நீங்களே முடிவு எடுத்துக்கங்க. புரியுதுங்களா? மரியாதையே கொடுக்க கூடாது இவனுங்களுக்கு எல்லாம். இவனுங்களுக்கு மரியாதை மட்டும் கிடையாது, வன்னியர் ஊர்களில் இவனுங்க எல்லாம் வந்தானுங்க அப்படின்னா இவனுங்கெல்லாம் நாக்கப்படுகிற மாதிரி நம்ம எல்லாம் கேள்வி கேட்கணும். எவ்வளவு அசிங்கமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஒரு ஒரு சின்ன விஷயம் கூட தெரியல. இதெல்லாம் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா விஷயமா பேசணும் அப்படின்னா தைலாபுரத்துடைய பெரியவர் ஐயா ராமதாஸ் அவர்களே, உங்களுக்கு 87 வயசுல என்னதையா வேணும் உங்களுக்கு? இப்படி வந்து அசிங்கப்படுத்தி வந்து அவமானப்படுத்தி இந்த சமூகத்தை வந்து கூனி குறுக வச்சு என்ன சுகத்தை வந்து நீங்க அனுபவிக்க போறீங்க, என்ன சந்தோஷத்தை வந்து அனுபவிக்க போறீங்க? நாங்கெல்லாம் அசிங்கப்படுறது உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு வந்து சந்தோஷத்தை கொடுக்குதா? நான் கேட்கிறேன் நானு. இந்த சமூகம் வந்து உங்களை ஏன் வெறுக்குது அப்படின்னா நீங்க பண்ணதோட விளைவை நீங்க பண்ணது வந்து மிகப்பெரிய தப்பு. நீங்க வந்து இந்த வயசுல வந்து எனக்கு ஒரு துணைவியன் வந்து ஒருத்தரை காட்டுவீங்க, நாங்க வந்து வன்னியர் போறோம் மானரோஷம் சூடு சொரணம் இல்லாம சரிங்க என்ன ஏத்துக்கணுமா? சொல்லுங்க. எங்களுக்கு மானரோஷம் கிடையாதா? நாங்க அக்கா தங்கச்சோட பிறக்கலையா? எங்களுக்கு மானரோஷம் வரக்கூடாதா? நீங்க எதை ஒன்னாலையும் பண்ணுவீங்க. இது பார் 50 வருஷமாக நான் வந்து கட்டி காத்தேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து கூட்டிட்டு வந்து காட்டுவீங்க. வன்னியர்கிற பூரா மானரோஷத்தோட இன உணர்வை கூட விட்டுட்டு வந்து உங்க பின்னாடி நிக்கணுமா? நான் நேரடியா தான் கேட்கறேன். நான் என்னங்கயா வந்து எதிர்பார்க்கறீங்க இந்த சமூகத்துக்கிட்ட இருந்து? இந்த சமூகத்தை வந்து அழிச்சு திருணுன்ற விஷயத்தோட கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இப்படியாப்பட்ட கோமாளிகளை பூரா வந்து கையை காட்டிக்கிட்டு இந்த கோமாளிகளை வந்து முன்ன பொண்ண தெரியாம இவனுக்கு மாட்டு வந்து போய் பண்ணிட்டு இருக்கிற வேலைகள் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு மிகப்பெரிய தலைகுணு. உங்களுக்கு அப்புறம் வந்து நாங்க எப்படி வந்து மரியாதை கொடுப்போம்? இந்த சமூகத்தை நிம்மதியா விடுறீங்களா? இந்த சமூகத்தை வந்து இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த வேண்டிய வந்து நிர்பந்தம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டா என்னுடைய மகன் வந்து கட்சியை பறிச்சுக்கிட்டா, கட்சி உங்களுக்கு சொந்தமா சமூகத்துக்கு சொந்தமா? நீங்க சொல்லுங்க. கட்சி யாருக்கு சொந்தம்? இந்த சமூகத்துக்கு சொந்தம், வன்னியருக்கு சொந்தம். வன்னியர் தானே வந்து ரத்தம் சேர்ந்தனா? 21 பேர்கள் வன்னியர் தானே கொடுத்தோம். உங்க பின்னாடி வந்து இத்தனை ஆண்டு காலமாக வன்னியர்கள் தானே வந்து வழக்கு வாங்கி எல்லாம் வாங்கி கூட நிக்கிறோம். அப்ப யாருக்கு சொந்தம்? இந்த சமூகத்துக்கு தான் சொந்தம். இந்த சமூகத்துக்கு தான் சொந்தம். அந்த சொந்தமான விஷயத்த நான் தான் அப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன? அப்ப நாங்க ஓட்டு போற ஆட்கள் மட்டும் தானே? திமுக இப்படி திராவிட கட்சிகளை வந்து எங்களை பாக்குது வெறும் ஓட்டுகளாக மட்டுமே வந்து நீங்களும் எங்களை பார்த்துட்டு இருந்தீங்களா? ஐயா சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லிடுங்க. என்ன இது கோமாளிமான வந்து கோமாளி வித்தைகளை வந்து காட்டிட்டு இருக்கீங்க? யாரும் கேள்வி கேட்க மாட்டோம். அந்த தைரியம் மீண்டும் மீண்டும் சொல்றேன். வன்னியர்களுக்கு வந்து கண்டிப்பாக மானம் ரோசம் சூடு சொரணை இருந்துச்சுன்னா நாம எல்லாம் இந்த விஷயத்தை வந்து கடந்து போகவே கூடாது. நாக்கப்படுகிற மாதிரி கேட்கணும். புரியுதுங்களா? ஏன் இதை மறுபடியும் சொல்றேன் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த சமூகத்துக்கு அன்புமணி அவர்கள் தேவை. புரிஞ்சுக்குங்க, தேவை. ஒரு பாதுகாப்பு இந்த சமூகத்துக்கு எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு பெரும் தேவை. அன்புமணி அவர்கள் வந்து இந்த இடத்துல நிக்கிறாரு. நம்மளோட மாவீரன் ஜெயகுரு அவர்கள் கிடையாது. புரியுதுங்களா? 87 வயசுல இருக்கிற அவரும் வந்து இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களை கடந்த ஒரு வருஷமா ஒட்டுமொத்த வன்னியர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? எப்படியாப்பட்ட பாதுகாப்பை தைலாபுரத்துடைய பெரியவர் நம்மளுடைய ஐயா வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்றது கடந்த ஒரு வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட இடத்துல அன்புமணி அவர்களுடைய பின்னாடி நிற்பதுதான் வன்னியர் சமூகத்துக்கான மிகப்பெரிய நல்லது. புரியுதுங்களா? அடுத்த தலைமுறைக்கான நல்லது. அந்த நல்லதை வந்து இப்படியாப்பட்ட சில்லறைகள்லாம் வச்சுக்கிட்டு கோமாளிகளை வச்சுக்கிட்டு அதை கெடுத்துடணும், அதை ஒழிக்கணும், அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா நாம தானே முன்னாடி நின்று வந்து கேட்கணும். நமக்குத்தானே வந்து அதுக்கான ரைட்ஸ் இருக்கு. நாம தானே வந்து வன்னிய உணர்வாளர்கள், நாம தானே கட்சியோட உணர்வாளர்கள், நாம தானே வந்து ஓட்டு போடுறோம், நாம தானே வந்து எல்லாமே, நாம தானே கட்சியே. அப்ப நாம தானே கேட்கணும். இந்த கட்சியில தப்பு நடந்தா நாம தானே கேட்கணும், நாம தானே சுட்டி காட்டணும், நாம தானே நம்ம மக்களுக்கு வந்து எடுத்துட்டு போய் சேர்க்கணும். சேர்க்கணுமா இல்லையா? புத்தியோட இருங்க. புரியுதுங்களா? விமல்வர்மன் மட்டும்தான் கேட்கணும், எந்த அவசியமும் கிடையாது. மானமுள்ள ஒவ்வொரு வன்னியனும் கேட்கணும், மானமுள்ள ஒவ்வொரு பாமக தொண்டனும் கேட்கணும். கட்சி யாருக்கு சொந்தம்? சமூகத்துக்கு சொந்தம். புரியுதுங்களா? சமூகம் என்ன முடிவெடுக்குதோ அந்த முடிவோட தான் வந்து தலைவர்கள் இருக்கணும். சமூகம் இன்னைக்கு எடுத்திருக்கிற முடிவு அன்புமணி அவர்களுடைய பின்னாடி நிற்பதுதான் அந்த சமூகம் எடுத்திருக்கிற பெரும் முடிவு. அந்த முடிவை தைலாபுரத்துடைய பெரியவர் ஐயா அவர்களை ஏத்துக்கணும். புரியுதுங்களா? அவர் ஒரு முடிவு சொல்லி நாம ஏத்துக்கணும் எந்த அவசியம் கிடையாது. சமூகம் என்ன முடிவை வந்து அவருக்கு சொல்லுது அதை தான் ஏத்துக்கணும். புரியுதுங்களா? அது நாளை யாருக்கா இருந்தாலும், உங்களுக்கு எனக்கு யாருக்கா இருந்தாலும் சமூகம் எந்த ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுதோ அதை ஏத்துக்கணும். புரியுதுங்களா? அதுதான் தலைவர்களுக்கு நல்லது. ஓட்டு போடுற மக்களா மட்டும் வன்னியர்களை நினைச்சிடாதீங்க. புரியுதுங்களா?
திராவிட கட்சிகள்ல வந்து அடிமைகளா இருக்கிறாங்க தெரியுமா, திமுக அடிமையா இருக்கிறாங்க தெரியுமா? அப்படியாப்பட்ட அடிமைவாதிகளா வன்னியர்கள் நினைச்சிடாதீங்க. மானம் உள்ளவர்கள் ஒவ்வொரு வன்னியனும், புரியுதுங்களா? எங்களுக்கு மான ரோஷம் எல்லாமே இருக்கு. அதனால தான் வந்து கேள்வியை கேட்கிறோம். அதனால தான் எங்களுடைய பிரச்சனையை வந்து சொல்றோம். அதனால தான் வந்து இது போன்ற பிரச்சனைகளை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் எல்லாரும் யோசிக்கணும், எல்லாரும் வந்து சொல்லணும். கடந்து போவாதீங்க, கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டாதான் வழி பிறக்கும், புரியுதுங்களா? கேள்வி கேட்காம கடந்து போவாதீங்க. இனிமேல் என்ன, எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, இப்படியே வந்து வாயை மூடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லா வேலைகளும் பார்ப்பாங்க. நாளை இது எதுக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னா சமூகத்துக்கு அந்த பிரச்சனையை ஏற்படுத்தும். புத்தியோட இருந்துக்குங்க ஒவ்வொரு வன்னியர்களும். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்கொண்டு அடுத்த ஒரு நல்ல கண்ணுல உங்களை நான் சந்திக்கிறேன். சுத்தமான பள்ளி பையன்